இங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நடுக்கடல்ல ஒரு ஐலாண்டையே உருவாக்குறாங்க. இந்த 2 பேரும் சின்ன போட்டுல நூத்துக்கணக்கான இரும்பு பைப்புகளை கட்டி இழுத்துட்டு வராங்க. இந்த 2 நாடுகளுக்கும் நடுவில் இருக்கிற இந்த கடல்ல எந்தவித அனுமதியும் இல்லாம ஒரு மினி ஐலாண்டை உருவாக்குறாங்க. இந்த ஐலாண்டை உருவாக்குனவன் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் இந்த இடத்துல நான் தனியா ஸ்டே பண்ணி பாக்குறேன்னு ஸ்டே பண்றான். அங்க இரவு நேரத்துல எந்தெந்த மாதிரியான விளைவுகள்லாம் நடக்குதுன்னு அனலைஸ் பண்ணிக்கிறான். காத்து, மழை, புயல், கடல் அலைகள்னு அந்த இடத்துல நிறைய விஷயங்களை அவன் பாக்குறான். அந்த இடத்துல குடிக்கிறதுக்கான ஒரு நல்ல தண்ணி இல்லாதனால வாட்டர் ட்ரில்லிங் எக்ஸ்பர்ட்டை கூட்டிட்டு வந்து கடலுக்குள்ளேயே போர் போட்டு அந்த இடத்துலயே ஒரு நல்ல தண்ணியை வர வச்சிடறான். அவங்களுக்கு போதுமான அளவு 3 நேர உணவு கொடுத்து அவனுங்கள்ட்டயே கொஞ்சம் கொஞ்சமா வேலை வாங்கி ஒரு மினி ஐலாண்ட் ரெசார்ட்டையே உருவாக்கிடுறானுங்க. அந்த இடத்துக்கு ரோஸ் ஐஸ்லாண்ட்னு பேர் வச்சு இந்த இடத்த பத்தி எல்லாத்துக்கும் நியூஸ் பேப்பர்ல பப்ளிசிட்டி பண்ணி அந்த ஊர் மக்கள் எல்லாரையுமே இந்த நடுக்கடல்ல கட்டியிருக்கிற ரெசார்ட்டுக்கு வர வைக்கிறாங்க. அவனுங்க எல்லாரும் இந்த மினி ஐலாண்டுக்கு வந்து பாட்டு, கூத்து, குமாலோன்னு எல்லாருமே ஜாலியா இருக்கானுங்க. இதனா பக்கத்து நாட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு இவனுங்க எல்லாரையும் காலி பண்ண வைக்கிறதுக்காக 2 ஆபீசரை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அவனுங்க 2 பேரும் இங்க வந்து இந்த ஐலாண்ட்ல நடக்கிற அந்த கூத்தனை பார்த்ததும் அவனுங்க 2 பேருக்கும் இந்த ஐலாண்டு ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால இவங்க கவர்மெண்ட்டுக்கு கால் பண்ணி இவங்க வேலையை ரிசைன் பண்ணி இந்த மினி ஐலாண்ட் சிட்டிசனாவே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க.